ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணியின் கேப்டனான பின்னர் நடைபெற்ற 2 போட்டிகளிலேயும் அந்த அணி தோல்வியை சந்தித்திருக்கிறது. வின்னிங் கேப்டனான ரோஹித் சர்மாவை நீக்கிவிட்டு ஹார்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டதால் இந்த தோல்விகளுக்காக ரோஹித் ரசிகர்கள் பாண்டியாவை கடுமையாக ட்ரோல் செய்து வருகின்றனர். நடப்பு IPL தொடரில் எதிர்கொண்ட முதல் போட்டியிலேயே குஜராத் டைட்டன்ஸ் அணியோடு 6 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்தது மும்பை இந்தியன்ஸ். அதனையடுத்து நேற்று நடைபெற்ற ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியிலும் 31 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்துள்ளது மும்பை அணி. இரண்டாவது தோல்விக்கு பிறகு பேசிய மும்பை கேப்டன் ஹார்திக் பாண்டியா தங்களுடைய பவுலர்கள் நன்றாகத்தான் பந்து வீசினார்கள் என்றும், ஆனால் ஆடுகளம் பேட்டிங்கிற்கு சாதகமாக இருந்ததாகவும் கூறினார். "277 ரன்கள் அடிக்கப்படுகிறது என்றால் எதிரணி பேட்ஸ்மேன்கள் மிக சிறப்பாக விளையாடியுள்ளனர் என்பதுதான் பொருள். நாங்கள் சில கட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக செயல்பட்டிருக்கலாம். ஆனால் எங்களுடைய பவுலர்கள் இளம் வீரர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். அவர்கள் நிச்சயம் கற்றுக்கொள்வார்கள். அவர்களின் இன்றைய முயற்சியில் எனக்கு எந்த அதிருப்தியும் இல்லை" என ஹார்திக் பாண்டியா பேசினார். 17 வயதான தென்னாப்பிரிக்கா வீரர் மபக்கா 4 ஓவர்கள் வீசி 66 ரன்களை அள்ளி கொடுத்ததை பற்றி கூறும்போது, நிச்சயம் அவருக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவர் இளம் வீரர். இதுபோன்ற மைதானங்களில் பார்வையாளர்கள் முன்பாக அவர் விளையாடி இருக்க மாட்டார். அவர் அதிக ரன்கள் விட்டுக் கொடுத்தாலும் நம்பிக்கை குறையாமல் தான் இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் கேம் டைம் தேவைப்படுகிறது என்று விட்டுக் கொடுக்காமல் பேசினார் ஹார்திக் பாண்டியா. தொடர்ந்து 2வது முறையாக தோல்வியை மும்பை இந்தியன்ஸ் சந்தித்துள்ளதால் பாண்டியாவை ரோஹித் ரசிகர்கள் விமர்சித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.